அருட்ஜோதி ஆண்டவரே போற்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் வாழ்த்து. எல்லாம் இந்த உலக மக்களே நல்லா இருக்கணும். உலக மக்கள் எல்லாம் எந்த நோய் நொடி இல்லாமல் வாழணும். அருட்ஜோதி ஆண்டவரே போற்றி போற்றி. சாகா கேள்வி என்ன? சாகா கேள்வின்றது ஒரு முழுமையான வாழ்க்கையே சாகா கேள்வி தான். சாகா கேள்வியை நீங்கள் முழுமையாகவே தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. அது வாசி யோகம் மட்டும்தான். வாசி யோகப்பட்டாலே வேகாக்கால் சாகாத்தாலே எல்லாமே தெரிஞ்சிடும். வாசி யோகன்றது வாசி யோகத்தை பயந்துலாம் செய்ய வேணும், பயப்படவே வேணும். மூச்சு அடக்க டக்குன்னு மூச்சு அடக்க வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே அடங்கி அதுவே எல்லாம் கடவுளையே காமிச்சிடும். வாசி யோகன்றது அதுதான் வாசி யோகம். வாசி யோகத்தை பற்றி முழுமையாகவே நான் சொல்லிட்டேன். முழுமையாக இன்னொரு வாட்டியும் நான் சொல்லித்தரேன். இந்த ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லித்தரேன். எல்லாருமே கற்றுக்குங்க. அதுதான் கற்றுக்கிறதுக்கு தான். ஒரு ஏதோ சொல்லி கொடுத்தா ஏதோ ஒன்று இப்போ சொல்லிட்டு போயிடக்கூடாது. முழுமையாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். ஒரு மனுஷனுக்கு முழுமையாக என்னென்ன தேவையோ அதெல்லாம் கற்றுக் கொடுத்தா தான் உண்மையாலுமே குருவாக முடியும். நான் குரு கிடையாது, இந்த வழக்கு தான் எனக்கு குரு. உங்களுக்கும் இந்த வழக்கு குருவாக நினச்சி வாசி யோகம் பழகுங்க. வாசி யோகம் பழக உங்களுக்கு நான் சொன்னதுலேருந்து நீங்கள் பழகி இருந்தாலே பாதி வாசி யோகம் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். நான் முழுமையாக கடவுளை அடையிறவங்களுக்கு தான் நான் இந்த வார்த்தையை சொல்லின்னு இருக்கேன். சாமி சாமின்னு எல்லா இடத்துலையும் போய் தேடாதீங்க. சாமி உள்ளே இருக்கிற சாமியை போய் தேடாதீங்க. கோயிலுக்கு போங்க வாங்க அப்படிலாம் சொல்லலை நான். கோயில் இல்லை, கோயிலுன்றது நம்ம உடல் தான் கோயில். கோயிலோட வாசல் தான் வாய். நம்ம ஊற்றுற ஜலம்தான் கழிவு. நம்ம அபிஷேகன்றது நம்ம வயிற்று உள்ள போடுற பொருள் தான் அபிஷேகம். நிறைய பேர் தெரியாது. அபிஷேகம்னா சாமியை தண்ணி ஊற்றணும். சாமியை தண்ணி ஊற்றல, வயிற்றுல தண்ணி ஊற்றினா தான் அது பேர் தான் அபிஷேகம். கடவுளை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் உடல் தான் கோயில். ஒரு மனுஷன் உடல் முழுமையான கோயில். அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு கருவறைன்றது நம்ம மூளையில் இருக்கிற இறைவன். நம்மளுக்கு இந்த மண்டவோடுக்கு கீழே தான் உயிர் இருக்கும். ஒரு மனிதனுக்கு உயிர் எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, தேட மாட்டாங்க. ஏன்னா நான் இந்த ஆணவமானது தான். நானுன்றத நம்ம ஆணவமானது எதுவுமே உண்டு கிடையாது. இறைவனை முழுமையடைகிறதுக்கு இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். நான் அதெல்லாம் கிடையாது. உலகன்றது பெருசு. கடவுள்ன்றவர் நம்மளுக்கு ஒரு சிறு துள்ளியாக நம்ம தலையில் தான் இருக்கும் அந்த உயிர். நம்ம தலை உள்ள தான் உயிர் இருக்குது. நம்ம தேட தேவையில்லை உயிர். நிறைய பேர் உயிர் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. நீங்கள் தேடணும். அதுவும் தேடல் தான் முக்கியம். தேடல் தான் வாழ்க்கைக்கு கடவுளை எடுத்துன்னு போய் காமிக்கும். வாழ்க்கைன்னா என்னன்னு தேடல் தான் காமிக்கும். முழுமையாக உண்மை என்ன தெரியுமா? நம்மலாம் எதுவுமே இல்லாத இது உடல்னு சொல்கிறது எதுக்குன்னா, இந்த உடலை நம்ம கடவுளை அடையலைன்னா இந்த உடல் வேஸ்ட்டாக போயிடும். இந்த உடல் நம்ம பிறந்ததுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த உடலுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத போயிடும். பிறந்தோம் இறந்தோன்னு இருக்கக்கூடாது. பிறந்தா நம்மளுக்கு நம்ம கடவுள்கிட்ட நம்ம ஆத்மாவை திரும்ப சேர்க்குறோம். அதுக்காக தான் நம்ம பிறக்கிறோம். அதை மறந்துடுறாங்க. எல்லாரோட சூழ்நிலையை மாற்றிடும். மாயைன்றது நம்மளை மறைச்சி வச்சிடும். நம்ம அந்த கடவுள்கிட்ட போகும்போது கூட அது நம்மளை அடிச்சிடும்.
ஏன்னா திருப்பி அதை பிறக்க வச்சு திருப்பி அந்த பூமியிலே ஒன்று வாழ வைக்கிறதுக்கு அந்த மாயை ஒன்று கூட இருக்குது. அதுக்கு தான் மாயை நரகன்றாங்க. நரகன்றது நம்ம இந்த இந்த பூமியில் நம்ம நடக்கிறோம் தெரியுமா, இதுதான் நரகம். நரகம் எங்கேயோ தனியாலாம் கிடையாது. நரகன்றது காசி தான் நரகம். அதுக்கு தான் காசிக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. காசின்றது ஒரு நரக பூமி அது. அதனால தான் காசிக்கு போய் பாவத்தை தீரணும். நம்ம நரகன்றது தனியாக மேலே இருக்கோம், தனியாக உலகம் தனியாக இருக்கனா இல்லை. தனியாக இருக்கிறது அண்டங்கள், பல அண்டம் இருக்குது. நம்ம இந்த மாயை உலகத்தை விட்டு மேலே போயிட்டாலே பல அண்டத்தை நம்ம பார்க்கலாம். பல அண்டங்களை பார்க்கணுன்னா நம்மளுக்கு புத்தி அறிவு அதிகமாக இருக்கணும், ஞானம் அதிகமாக இருக்கணும், இறைவனை முழுமையடையணும். அப்போ ஒன்று அழகாக இறைவனை அழைச்சிட்டு போயிடுவார். உண்மையாக எங்கே நம்ம இறப்பு எப்போன்னு நம்மளுக்கே தெரியும். என்னோட இறப்பு எப்போன்னு எனக்கு தெரியும். இந்தமாரி எல்லாருமே சொல்ல முடியும். என்னோட இறப்புன்றது இன்னும் ஒரு 14 வருஷமோ 13 வருஷமோ தான் இந்த உடலில் இந்த மூச்சு காற்று இருக்கு. இந்தமாரி எல்லா மனுஷனும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இறைவன் எல்லாருக்கும் அருள் கொடுப்பாரு. ஆனால் எல்லாத்தையும் தெரிவிக்க மாட்டார். சாகா கல்வினா என்னன்னு தெரியணும். முதல்ல சாகா கல்வினா நம்ம சாகாத இருக்கிறது பேர். சாகா கல்வினா 100 வாட்டி சொல்லியிருக்கோம். சாகா கல்வினா நம்ம சாகாத இருக்கணும். சாகாத இருக்கணும்னா நம்ம தியானம் பண்ணணும். எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த பணத்துக்காகலாம் இந்த வீடியோ நான் போடல. காசு வரும் பணம் வரும்லாம் இந்த வீடியோ போடல. எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கடவுள்னா என்ன, கடவுள்னா யார், நம்ம யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம என்னத்துக்கு இந்த பூமியில் பிறந்தோம்? கடவுளுக்கெல்லாம் நம்ம ஒரு சேவகர் மாரி. ஆனால் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மனித உடலில் மனிதன் இல்லை, எல்லா ஜீவராசிக்கும் மனிதன் தான் கடவுள். முழுமையான கடவுளே மனிதன் தான், எல்லா ஜீவராசியும். ஆனால் இந்த மனிதன் தான் எல்லா ஜீவராசியும் அடிச்சு சாப்பிட்றோம், மிருகமாயிடுறோம். என்ன பண்ணுறது? அவனுக்கு தெரியல, புத்தி இல்லை, இருக்கிற அதான் அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, அறிவு கிடையாது, ஞானம்னா என்னன்னு தெரியாது. வாழற வரைக்கும் வாழணும். சிற்றாசிலே அந்த கண்ட ஆசையில சுற்றி இறந்துடணும். கடவுளை திட்டிக்கினே இருப்பான். யாருன்னு கடவுள் தெரிஞ்சால் தானே திட்ட மாட்டான். கடவுளை தெரியாது, திட்டிக்கினே இருப்பான் கடவுளை பற்றி. உனக்கு அதை செய்யலை, இதை செய்யலை, உனக்கு என்ன செய்யணும்? இந்த பூமியில் உன்னை எடுத்துன்னு படிச்சாச்சு. மனுஷனா படிச்சுக்கிறாங்க. ஆடு மாடு கூட அறிவு இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு அதிகமான அறிவுன்னு எதுக்கு சொன்னாங்க? இறைவன் அடையிறதுக்கு மனுஷனாக மட்டும்தான் முடியும். இறைவன் மட்டும்தான் நேராக உடலை வச்சு தியானம் பண்ணி அந்த ஆத்மாவை எத்தனை கடவுள்கிட்ட சேர்க்க முடியும். எல்லா ஜீவராசியாலையும் சேர்க்க முடியாது. ஆனால் எல்லா ஜீவராசி உடல்லையும் இறைவன் வாழாரு. அருள் ஜோதி ஆண்டவர் அதான் சொல்கிறார். நீங்கள் எப்போவுமே கோவத்தை மட்டும் தள்ளி போடணும். கோபம் ஒரு மனுஷனுக்கு உள்ளே வரவே கூடாது. கோபத்தை தூரம் தள்ளி போடுங்க. பொறுமையாக கையாளுங்க. எது நம்ம செய்தாலும் யோசனை பண்ணி செய்யணும். அமைதியாக இருக்க கற்றுங்க. தினமும் ஒரு ஹவர்னா அமைதியாக இருந்து பாருங்கள். யாரும் இருக்க முடியாது. ஏன்னா மனுஷனோட மனசு குரங்கு மாதிரி அதுக்கும் ஓடிக்கினே இருக்கும். அதை நம்ம அடக்கி ஒரு மணி நேரம் நம்ம மனசை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னா அமைதியாக நம்ம வச்சு பார்க்கணும். அப்போ நம்ம யார், நான் யார், இந்த உலகத்துக்கு எதுக்காக என்ன படைச்ச கடவுள்கிட்ட கேட்கணும். நான் யார், இந்த உலகத்தில் என்ன எதுக்காக படைச்சேன்,
ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற? எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் கஷ்டன்றது ஒரு மனுஷனுக்கு இருந்துக்கினே இருக்கும். கோடி கோடியாக வச்சுன்னு இருக்கிறவனுக்கு கூட கஷ்டன்றது இருக்கும். அவனுக்கு மனநிலை சரிப்படாது. ஆனால் அவன் முழுமையாக இறைவனுக்கு தெரியாது, இறைவனை அடைய முடியாது. அப்படி இல்லாதப்பட்டவன் நல்லது செய்கிறான், இருக்கப்பட்டவன் நல்லது செய்ய மாட்டான். இல்லாதப்பட்டவனுக்கு ஆனால் இல்லாத தான் இருக்குது. அவன் மனசு இருக்குது நல்லது செய்யணும். இருக்கப்பட்டவனுக்கு அவனுக்கு நேரமே இல்லை. ஏன்னா முதல்ல இறைவனை அவன் வணங்கினா தான் அவன் இறைவன்கிட்ட போய் சேர முடியும். இறைவன்றவர் எங்கேயும் கிடையாது, எங்கேயும் தேடாதீங்க, கோயிலாக அலையாதீங்க. கோயிலுன்றது நம்ம உடல் தான். கோயிலில் வச்சுக்கிற தேருன்றதும் நம்ம உடல் தான். கருவறைன்றது நம்ம மண்டை ஓடு இருக்குல்ல, மண்டை ஓடு கீழே மேடு பள்ளமாக வரும். அந்த மேடு பள்ளமாக உயிர் இருக்கிற இடத்த உங்களுக்கு சொல்லி, ஏன்னா மூச்சு காற்று எடுத்து நம்ம சேர்க்கணும். நிறைய பேர் பயந்து நம்ம வாசி யோகம் பண்ணால் இறந்துடுவாங்க, வாசி யோகம் பண்ணால் இறக்க மாட்டாங்க. உங்களை பயமுறுத்துறாங்க, வாசி யோகம் பண்ணால் இறந்துடுவாங்க. வாசி யோகன்றது இறைவனை அடையிறதுக்கு ஒரே வழி வாசி யோகம். அதுதான் சாகா கல்வி. சாகா கல்வி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஆம் ஓம் ஆம் பா ஆம் ஓம் ஆம் பாம் சொல்லும் போது இறைவனை நீ முழுமையாக அடைவீங்க. இந்த பிரபஞ்சமாக உங்களுக்கு கை வணங்கி உங்களை வணங்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அடுத்த 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 வேலைகளை அது செய்துக்கினே போகும். இதுதான் முழுமையான வாசி யோகத்தை நீங்கள் முழுமையாக கற்றுங்க, பொறுமையாக கற்றுங்க. ஒன்றும் ஆசைலாம் இல்லை. நீங்கள் கற்றுக்கணும்னு ஆரம்பித்தாலே உங்கள் உயிர் உங்கள்கிட்ட உங்கள் உயிரை யாரும் டச் பண்ண முடியாது. உங்கள் உயிரை யாரும் தொட முடியாது. கடவுளை தவிர உங்கள் உயிரை எந்த ஜீவராசி ஒன்று தொட. முழுமையாக வாசி யோகம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சிங்கம் புலி கூட கூட போய் நிற்கலாம். ஐயோ அதை கடிச்சிடங்க, பயப்படவே கூடாது. தைரியமாக போய் நின்று பாருங்க. அது உனக்கு வணங்கும், உங்களை பார்த்தா வணங்கும். ஏன்னா உங்களுக்கு முகம் தெய்வ முகமாயிடும். உங்கள் முகம் கருணையான முகமாகிடும். உங்கள் முகம் தெய்வ முகமாகிடும். இதுதான் உண்மை. இறைவன் நம்ம உள்ளதான் இருக்கிறார். நம்மளுக்கு கருணை தயவுன்றது கடவுள் கொடுக்கணும். கருணைன்றது நம்பிக்கிட்டே இருந்து போகணும். நம்ம அடுத்த ஜீவராசிக்கு கருணை காமிக்கணும். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லி சாகாக்கள்லாம் முழுமையாக தெரிஞ்சுங்க. ஒன்றா சொல்லி தரோம். ஒன்றா சொல்லி தரதுக்கு அப்புறம் நீங்கள் முழுமையாகவே தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு மைக் வச்சு என்னால் பேச முடியல. இவ்வளோ தூரம் வச்சு செல்லை வச்சு பேசுறதுனால சவுண்டு வராது. ஒரு மைக்கு ஒன்று வாங்கி உங்களுக்கு முழுமையாக நல்லா சவுண்டாக சொல்லி வச்சு தரேன். நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். வாசி யோகம்னா முழுமையாக வாசி யோகத்தை பண்ணால் தான் இறைவனையே அடைய முடியும். எந்தமாரி மகானாக இருந்தாலும் சரி, வாசி யோகன்றது முழுமை. பக்தின்றது வேற. பக்தி நம்மளுக்கு பக்தியும் தேவை. இறைவன் அடைத்து பக்தி மட்டும்தான் வாசி யோகமும் பக்தியும் சேர்ந்தால் தான் வாசி யோகமே வரும். நம்ம முணுமுணுப்பு இருக்க அப்படியே வாசியாக மாறும். நம்ம ஒரு வார்த்தையும் அப்படியே வாசியாக மாற ஆரம்பிக்கும். வாசி யோகம்னா டக்குன்னு மூச்சை நிறுத்தக்கூடாது, இறந்து போயிடுவோம். வாசி யோகன்றது நம்ம முழுமையாக பக்தியோடு செய்யும்போது இறைவன் உனக்கு குருவாக அந்த இடத்துல இருப்பார். இறைவனே குருவாக நிற்பார். அதுக்கு தான் விளக்கு ஏற்றுவீங்க. ஏன்னா விளக்கில் தான் ஜோதியில் தான் ஐக்கியமாகும். எதுக்காக எல்லா கோயிலையும் விளக்கு ஏற்றிட்டு போடுறாங்க? எல்லா மதத்துக்காரும் சரி, ஜோதி இல்லாத ஒரு இறைவனை வழிபட மாட்டாங்க.
முழுமையான ஜோதி கடவுள் தான். கடவுள் முழுமையான ஜோதி. அவருக்கு உருவெல்லாம் கிடையாது. உருவம் நம்மளுக்கு மட்டும்தான். நம்ம உள்ளகிற உயிருக்கு உருவம் கிடையாது. அது ஒரு சின்ன ஜோதி. நீங்கள் வாசி யோகம் பண்ண தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா வாசி யோகத்தில் தான் முழுமையான கடவுள்னா தெரிஞ்சிடும். நம்ம எதுவுமே வேணான்னு போகும்போது கடவுள் தானாட்டு போயிடும். முழுமையாக வந்து அதாவது நம்ம அழுது கும்பிடும் போது கடவுள் நம்ம பக்கத்துலேயே இருக்கும். நம்ம அழுவுறோம், நம்ம மனசு கஷ்டத்தில் அழுது கும்பிடணும் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தியானம் பண்ணணும்னு எண்ணம் போகாது. நம்ம வீட்டு கஷ்டத்தை தானே நம்ம நினைக்கிறோம். தியானம் பண்ணணுன்னு எங்கே நினைக்கிறோம்? தியானம் பண்ணும் போதும் நம்ம மனசை அதான் அகத்தியர் சொல்லுவார், மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாங்க. மனசு வந்து நம்ம காலையில் இருக்கும்போது மந்திரம்லாம் செய்யக்கூடாது. அது அவரே கடவுளே ஒன்று செய்ய விட மாட்டோம். முழுமையாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டு சொல்லித்தர. முழுமையாக கடவுளை இறைவனை முழுமையாக அடைங்க. எந்த குருவும் உங்களுக்கு சொல்லி கொடுக்காததான் நான் சொல்லி கொடுக்குறேன். குருன்னு சொல்லி பணம் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் நான் வரல. எனக்கு அந்த ஆசையும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசி மனிதர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் கடவுள்னா என்ன, நம்ம எதுக்காக போகணும், எதுக்காக வரணும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி, அம்மா அப்பா மாதிரி, எல்லாமே ஒரே உயிர் தான். அதை மறந்துட்டு ஜாதி மதம் அதெல்லாம் வந்து கிடையாது. ஆண்டவரே போற்றி திருச்சிற்றம்பலம். நம சிவாய. கடவுள்ன்றவர் உள்ளே இருக்கார். நிறைய வாட்டி சொல்கிறேன், கடவுள் உங்கள் உள்ளே தான் இருக்கார். நீங்கள் தான் அவரை மேலேற்றி எழுப்பி நீங்கள் தான் பார்க்க முடியும். ஒரு குருவாலெல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. குருன்னு சொல்லி இந்த கடவுளை காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து பொய்யான குருவாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா கடவுளை முதல்ல அவர் பார்க்கணும். கடவுள் அவரே பார்க்காத அப்புறம் உங்களுக்கு எப்படி காமிக்கிறது? ஒவ்வொரு மனிதனும் தனியாக இருந்து தவம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியாது கடவுள். உன் உடல் உள்ளகிற கடவுளை இன்னொருத்தன் வந்து எப்படி எழுப்ப முடியுமா? இதுதான் என்னோட ஒரு ஜோதி. ஆண்டவரே போற்றி. ஒரு வீடியோவில் உங்களுக்கு முழுமையாகவே சொல்லித்தரேன். ஏன்னா முழுமையாக எல்லா வார்த்தையும் கற்றுக்கணும். முதல்ல இந்த 4 வார்த்தையை முழுமையாக யூஸ் பண்ணுங்க. முழுமையான கடவுள் இந்த 4 வார்த்தை உள்ளதான் இருக்குது. இந்த 4 வார்த்தையை எப்பவுமே விடாதீங்க. ஆம் ஓம் ஆம் பாம். இது 4 வார்த்தையே உங்களுக்கு இறைவன்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கிற வார்த்தை. ஏன்னா ஆம்ன்றது அவ்வளோ பெரிய வார்த்தை. முதல் வார்த்தை ஆம்ன்றது. அது நம்ம பிறக்கிறதுக்கும் அந்த ஆம் தேவைப்படும், நம்ம இறக்கத்துக்கும் அந்த ஆம் தேவைப்படும். ஒரு மனிதனுக்கும் இறைவன் படைக்கும் போதே ஓ தான் படிக்கும். ஓ உள்ள ஆ ஊ இன் இது 3 வரும். இறக்கும் போது அதே தான் வரும். இதுதான் நம்ம இறப்புன்றது யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இறப்போட ரகசியம் வேறு. அதை ஒரு வீடியோலேயே உங்களுக்கு சொல்லித்தரேன். பிறப்புனா என்ன, இறப்புனா எப்படி, இதெல்லாம் ஒன்றா சொல்லித்தரேன். நீங்கள் தெரிஞ்சுங்க. எனக்கு யாரும் குரு கிடையாது. இந்த ஜோதி சொல்லுதுன்னா இந்த வீடியோவை போட்டு எடிட்டிங் கூட எனக்கு பண்ண தெரியாது. இப்போ போடுறேன்னா அப்படியே போட்டுருந்தேன். இன்னொரு வாட்டி எனக்கு யாரும் சொல்லி கொடுத்து எல்லாம் பேசுறது கிடையாது. கடவுள் சொல்லி கொடுக்குறாரு, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இறைவன்றவர் ஒரு ஜோதி, அதை மட்டும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஜோதியை வச்சு வழிபடணும். இருட்டில் படுக்காதீங்க, இருட்டில் இருக்காதீங்க. மனசையும் இருட்டில் இருக்குன்னு சேர்க்காதீங்க. கவலையிலே இருக்காதீங்க. கவலைன்றது ஒரு இருட்டு.
கஷ்டன்றது வேறு, கவலைன்றது வேறு. அது இருட்டிலே வைக்காதீங்க. கஷ்டன்றது எல்லாரும் பண்ணணும். அது நம்ம கஷ்டப்பட்டால் சரியாக போயிடும். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. சிவாய நம. முருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே போற்றி. ராஜ